வணக்கம். நான் உங்கள் நெல்லிக்குப்பம் தமிழ்மாறன் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா? இப்போ ஒரு வார்டுலேயும் ஒரு வீடாக போயிட்டு இந்த எஸ்ஐஆர்ன்ற வாக்காளர் திருத்தம் பண்ணி நடைபெற்று இருக்கு. நானும் 2 நாள் கூட போயிருந்தேன். எல்லாமே வெளிப்படைத்தன்மையோட நடக்குது. எந்த ஒரு பயமும் கிடையாது. நானும் என் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்தேன், மற்றவங்களுக்கு உதவி பண்ணேன், அவங்களுக்கு எழுதி கொடுத்தேன். அதெல்லாம் வந்துட்டு அந்த பணியாளர்கள் கூட சும்மா சொல்லக்கூடாது. நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, நல்ல ஒரு ஈர்ப்போடு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, யாருக்கு என்ன, எங்கே இருக்காங்க, என்ன அந்த நம்பர்லாம் எழுதி இது பண்ணுறாங்க. இது நமக்கு வந்துட்டு தேவையான ஒன்று தான். இது எதுக்காக திராவிட முன்னேற்ற கழக அரசு இதுக்கு பயப்படுறாங்கன்னு தெரியல. இது எதிர்த்து கோர்ட்டில் வழக்கு போட போயிருக்காங்க. எஸ்ஐஆர் என்றாலே பயப்படுறாங்க. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி யார் அந்த சாருன்னு சொல்லிட்டு எடப்பாடியார் சொன்னதுக்கு பயந்தாங்க. இப்போ இந்த எஸ்ஐஆர் என்ற சாருக்கு பயப்படுறாங்க. இதில் இன்னொரு காமெடியான விஷயம் என்னென்னா, இது எப்படி சொல்கிறது, தமிழர்கள் வந்து எந்த அளவுக்கு முட்டாளாக நினைக்கிறாங்கன்றதுக்கு வந்துட்டு ஒரு உதாரணமே என்னென்னா, இவங்களுக்குள்ளே விழா எடுத்துக்கிட்டாங்க. நம்முடைய வாக்காளர்கள் தமிழக மக்கள் நன்றாக சிந்திக்க வேண்டிய காலம். இன்னும் நம்மளுக்கு 4-5 மாதம் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு பல வீடியோக்களில் நான் மார்த்தட்டி சொல்லிக்கிட்டு வரேன். நம்ம தமிழர்கள் தமிழ்நாட்டில் வரக்கூடிய 2026 யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை விட யாருக்கு வாக்களிக்க கூடாது என்பதை தீர்மானிக்கிற சக்தி உங்ககிட்ட இருக்குது. அதாவது ஒற்றை விரலால் ஓங்கி அடிங்கள்னு சொல்லிட்டு பாராளுமன்ற தேர்தலில் மரியாதைக்குரிய தரமான எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் அப்படி கத்தி சொன்னார். இதை நம்ம சிந்திக்கலை. மறுபடியும் வந்துட்டாங்க. அந்த 40 பேரும் எப்படி சொல்கிறது, டம்மி பீஸாக தான் போயிட்டு பாராளுமன்றத்தில் எதுவுமே நம்ம கோரிக்கைகள் வைக்கிறது இல்லை. ஒன்றுமே இல்லை. இது ஒரு விஷயம் இல்லை. நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது. அத்தியாவசிய பொருள் மத்திய அரசு எதுவும் கொடுக்கல, ஒன்றிய அரசுன்னு அவங்க சொல்கிறாங்க இல்லையா. அந்த மத்திய அரசாங்கம் எல்லாமே செய்துக்கிட்டு இருக்கு. தமிழக மக்களுக்கு தேவையானது செய்கிறாங்க. ரேஷன் கடை அத்தியாவசிய பொருள் கோதுமை டன்னாக மத்திய அரசாங்கம் வழங்கிடுச்சு. நேற்று வரைக்கும் ரேஷன் கடைகளுக்கு அந்த கோதுமை சேரலை. ஏழை நம்ம என்ன பண்ணுவோம், நடுத்தர குடும்பத்தில் உள்ளவங்க போயிட்டு அரிசி வேணும், இல்லை அரிசி வேணும்னா கோதுமை வாங்கிட்டு பிள்ளைங்க காலையில் காலேஜுக்கு போவோம், 2 சப்பாத்தி கொடுத்து அனுப்புவோம். அந்த மாதிரி நினைப்போம். அந்த அத்தியாவசிய பொருள் மத்திய அரசு கொடுத்த பொருளையே வாங்குறதுக்கு வக்கில்லாத ஒரு அரசாங்கம் நடந்துட்டு இருக்கு. இதில் இன்னொரு கொடுமையான விஷயம்னா, துரைமுருகன் இருக்கார் இல்லையா, நல்ல ஒரு சீனியர் சட்டமன்ற உறுப்பினர், இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளராக இருக்கார். நன்றி என்னன்னு தெரியாத நபர். எதுக்காக நான் சொல்கிறேன்னா, நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பச்சைபாஸ் கல்லூரியில் இந்த துரைமுருகனை படிக்க வச்சது, தன்னுடைய சொந்த பணத்தில் படிக்க வச்சது துரைமுருகன் எம்ஜிஆர். அந்த நன்றியை மறந்து எம்ஜிஆர் இருக்கும்போதே கருணாநிதி கூட இருந்தவர் தான் அந்த துரைமுருகன். இன்னைக்கு பொதுச் செயலாளர்னு ஒரு பதவி அவர் கொடுத்துட்டாருன்றதுக்காக யாரை யாருடன் ஒப்பிடுவது நல்லா யோசிக்கணும். தமிழ் உணர்வு உள்ள நம்ம தமிழக மக்கள்லாம் நல்லா சிந்திக்கக்கூடியவங்க. ராஜராஜ சோழன் கூடிய ராஜேந்திர சோழன் கூடிய ஸ்டாலினையும் உதயநிதியும் ஒப்பிடுறாரு. நேற்று அவங்களுக்குள்ளே விழா எடுத்துக்குவாங்க. இந்த 5 மாதம் அவங்கள்ட்ட வந்துட்டு ஆட்சி அதிகாரம் இருக்கு இல்லையா, அவங்களுக்குள்ளே அவங்க விழா எடுத்துக்குவாங்க, அவங்களுக்குள்ளே பட்டம் கொடுத்துக்குவாங்க, அவங்களுக்குள்ளே எல்லாத்தையும் பண்ணிக்குவாங்க. அதில் சொல்கிறாரு துரைமுருகன், ஏன்னா அவங்க புள்ள இருக்கார் இல்லையா, எம்பியாவும் ஆகிட்டாரு. இன்னைக்கு வேலூர் மாவட்டம் தான் சொந்த மாவட்டம் துரைமுருகனுக்கு. அவங்க பிள்ளைக்கு பொறுப்பாளர் பதவி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இவங்களாம் குறுநில மன்னர்கள் தானே. ஒரு மாவட்டத்திலையும் குறுநில மன்னர்களாக மன்னராட்சி தானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது புரியாமல் தான் நம்ம எலெக்ஷன் நேரத்தில் நம்ம ஆசைகளை தூண்டிடுறாங்க. இந்த படத்தில் ஒரு சதுரங்க படத்தில் ஒரு விஷயம் நடக்கணுன்னாக்கா அவங்களுடைய ஆசைகளை தூண்டணும். அப்போ தான் நம்ம மேலே அவங்க மேலே ஒரு ஈர்ப்பு வரும். அந்த மாதிரி ஏமாற்றிருந்த காலம் போயிடுச்சு. 5 மாதம் இருக்குது. நல்லா யோசிக்க வேண்டிய காலம். நம்ம ஒவ்வொரு வாக்காளரும் யோசிக்கணும். யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை விட யாருக்கு வாக்களித்து விடக்கூடாது என்பதை தீர்மானிக்கிற ஒரு நல்ல நேரம் நம்மளுக்கு 2026. என்ன சொல்கிறாரு, ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் எப்படிப்பட்டவன். இப்போ நான் நின்றுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கேனே, செல்லியம்மன் கோவில் வான்பாக ரோடு நெல்லிக்குப்பம், சோழ பரம்பரை ஆண்ட இடம். இங்கே ஒரு கோயில் இருக்குது, அகிலாண்டேஸ்வரி உடனுரை கைலாசநாதர் ஆலயம் இருக்குது. அந்த ஆலயத்தை ராஜராஜ சோழனுடைய புள்ள ராஜேந்திர சோழன் அந்த ஆலயத்தை கட்டி அவங்களுடைய அத்தை குந்தை பிராட்டி முன்மண்டபம் கட்டினதா வரலாறு இருக்குது, கல்வெட்டு இருக்குது. அடுத்த வீடியோவில் அந்த கோவிலை நான் காட்டுறேன். அப்படிப்பட்ட சோழ சாம்ராஜ்யம் வாழ்ந்த இடத்துல ராஜராஜ சோழன் கூட ஸ்டாலினையும் ராஜேந்திர சோழன் கூட உதயநிதியும் ஒப்பிட்டு பேசுகிறாங்க. இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறது. இந்த வருஷத்தினுடைய மிகப்பெரிய காமெடினா கூட அதை எடுத்துக்கலாம். நன்றி உணர்வு இல்லாதவர், எம்ஜிஆரால் ஆளாக்கப்பட்டவர் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோட சேர்ந்துக்கின்னு மக்கள் பிரச்சனை எவ்வளோ இருக்குது. இந்த ஓட்டு இதை நல்ல நீங்கள் எல்லாம் தெளிவாக இருக்கணும். ஏன் பயப்படுறாங்க, மடியில் கனலில் வயலில் பயம் கிடையாது. அதிமுக அதை ஆதரிக்குது. ஏன்னா ஓட்டு 10 ஓட்டா சரியாக இருக்குதா, அந்த 10 ஓட்டில் நம்ம போய் கேட்போம். ஒரு உதாரணத்துக்கு, இத்தனை ஆட்சி காலம் எடப்பாடியார் ஆட்சி கண்டார், மொத்தத்தில் அம்மா ஆட்சி சேர்த்து 10 வருஷம் அவங்க செஞ்சதை விட நாங்கள் அதிகமாக செய்திருக்கு சொல்லுங்கள். தாலிக்கு தங்கம் திட்டம் எத்தனை பேர் பயன்பெற்றீங்க. நான் இந்த மண்ணில் நின்று பேசுகிறேன். நானே 10 வருஷம் கவுன்சிலராக இருந்து பக்கத்து வார்டு நெல்லிக்குப்பம் ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 300 பேருக்கு வாங்கி கொடுத்தேன். ஒரு ஏழை குடும்பத்தில் என்ன பண்ணுவாங்க, நடுத்தர குடும்பத்தில் ஒரு பொண்ணுக்கு கல்யாணத்தை ஏற்படுத்தி பண்ணிவிடுவாங்க. ஒரு 4 இடத்துல கடன் வாங்குவாங்க. கடன் வாங்கி வருஷம் வரும், அந்த நகைலாம் வரும் இல்லையா, அதை வச்சு புருஷன் முன்னாடி பேசிக்குவாங்க. கடைசியில் எங்க கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிச்சிங்க, 4 இடத்துல கடன் வாங்கணும், இந்த வருஷம் வந்துச்சு, இந்த நகை வந்துச்சு, இந்த கடனை கொடுத்தோம், அந்த கடனை கொடுத்துட்டோம், ஒரு கடன் நிற்குதுங்க. இது மாதிரி நம்ம
சொந்தக்காரங்கிட்ட வாங்குது அப்படின்னு சொல்லும்போது வீட்டுக்காரர் ஆமாம்மா அது கொடுத்து தான் ஆகணும். அப்போ அந்த அம்மா சொல்லுவாங்க, பயப்பட வேணாங்க, அம்மா கொண்டு வந்து திட்டம் இருக்குது, தாலிக்கு தங்கம் அடுத்த மாதம் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. 50,000 ரூபா நம்ம பிள்ளைய கஷ்டப்பட்டு நம்ம டிகிரிக்கு படிக்க வச்சோம், அந்த 50,000 ரூபா செக்கு வரும், அந்த கடனை கொடுத்துடலான்னு இந்த அரசாங்கம் அந்த தாலிக்கு தங்கம் திட்டத்தை நிறுத்திட்டாங்க. அதுக்கு ஈடான ஏதாவது ஏழை மக்களுக்கு பயன்படக்கூடிய திட்டம் கொடுத்தாங்களா? இன்றைக்கி நான் உங்ககிட்ட பேசியிருக்கிறேன். எனக்கே 2 பிள்ளைங்க காலேஜ் முடிச்சுட்டாங்க. என் பொண்ணு பிசிஏ முடிச்சுட்டாங்க, பையன் பிசிஏ செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கான். இன்றைக்கி நடுத்தர குடும்பமாக இருக்குது, என்னால் என் பிள்ளைங்களுக்கு லேப்டாப் வாங்கி கொடுக்க முடியல. அம்மா இன்னும் யோசித்தாங்க, அம்மா உயிரோடு இருக்கும்போது ஏழை பிள்ளைங்களும் மடிக்கணினி லேப்டாப்பை பயன்படுத்தணும். உலகத்தை எப்படி முற்போக்கு சிந்தனையோடு யோசித்து ஏழை பிள்ளைங்களும் பயன்படுறதுக்காக அந்த லேப்டாப் திட்டத்தை கொண்டு வந்தாங்க. எத்தனை பிள்ளைங்க பயன்பெற்றாங்க? அது தொடர்ச்சியாக 4.5 ஆண்டு காலம் எடப்பாடியார் வழங்கினார். ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அந்த லேப்டாப்பை நிறுத்திட்டாங்க. அந்த லேப்டாப் இருந்தா இந்த 2 வருஷம் போன இந்த 4 வருஷத்தில் எத்தனை பிள்ளைங்க அதை பயன்படுத்தியிருப்பாங்க? பயன்பெறக்கூடிய இந்த நல்ல நல்ல திட்டத்தைங்கெல்லாம் முடக்கிக்கிட்டு இவங்களுக்குள்ளே விழா எடுத்துக்கின்னு ராஜேந்திர சோழன் கூட ராஜராஜ சோழன் கூட ஒப்பிட்டுட்டு இந்த வாக்காளர் பட்டியல் திருத்துறதையே அதை முடக்கணும்னு பார்க்குறாங்க. ஆகவே வீடியோ ரொம்ப நேரம் போகிற மாதிரி இருக்குது. நாளைக்கு நான் உங்ககிட்ட பேசுகிறேன். அனைவரும் ஒத்துழைப்பு கொடுங்க. வீட்டுக்கு வர்றவங்ககிட்ட நம்ம வாக்காளரில் அம்மாவா அப்பாவா அதை சேர்த்து அவங்களே சொல்கிறாங்க, சரியாக அதை நிரப்பி கொடுங்க. அது நமக்கு தேவையான ஒன்று, அது நல்லா புரிஞ்சுக்குங்க. மறுபடியும் நான் அறுக்கிற மாதிரி நினச்சிக்க போகிறீங்க. யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை விட யாருக்கு வாக்களித்து கூடாது என்பதை தீர்மானிக்கணும்னு 4 மாதம் இருக்குது. யோசிங்க. மீண்டும் இந்த கொடுங்கோல் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழகத்தில் வந்துடக்கூடாது. அடிப்படையில் கிளை கழக செயலாளராக இருந்து மக்களினுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கிற எடப்பாடியார் 2026 தமிழகத்தை ஆள வேண்டும், தமிழகம் மிளர வேண்டும். மறந்துவிட வேண்டாம் வாக்காளர்களே, வாக்கு உங்கள் கையில், அஸ்திரம் உங்கள் கையில். 2026 எடப்பாடியார் ஆட்சி வரணும். நன்றி, வணக்கம். உங்கள்